Welcome to Sole Rajendran channel. சேகர் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் சைக்கிளை தூக்கிட்டு படியில் ஏறுறான். ஜன்னல் வழியாக அதை பார்க்குறாரு ஜானகிராமன். அவரும் அப்பா, வாடா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அரட்டை அடிச்சிச்சா என்ன கேட்க சேகர் அமைதியாக உள்ளே போகிறான். சீக்கிரம் புக் எடுத்து படிக்கிற வழியை பாரு. ஏங்க அவனை எப்போ பார்த்தாலும் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க? இது அவங்க அம்மா. நீ வாயா, இந்தா நீ டீ சாப்பிடு. இருமா, நான் கையை காலை கழுவிட்டு வரேன். தேவி கொண்டு வந்த சேகர் டீ சாப்பிடுகிறான். அதை கவனித்த அப்பா, எல்லாம் நீ கொடுக்குற இடண்டி என சொல்லுகிறார். டீயை குடித்து விட்டு அம்மாவிடம் நெருங்கி அங்கும் இங்கும் பார்த்து விட்டு, அம்மா, என்னடா? நான் போய் கேசவகிட்ட சயின்ஸ் நோட் புக் வாங்கிட்டு வந்துடுவா? டேய், என்னடா இது சொல்கிற? இப்போதானடா வந்த. அப்பா காது தான் ஷார்ப்பாச்சே, இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். ஏண்டா இப்போ தாண்டா எல்லாரையும் பார்த்துருந்த, அப்போவே கேசவங்கிட்ட கேட்க வேண்டியதானே, இப்போ வேற திரும்பி போகணுமா? என்ன செய்யறது? கேசவங்கிட்ட கேட்டேன், வீட்டிலே நோட் புக்கை வச்சுட்டு வந்துட்டானா. ஏண்டா இப்படி பண்ணுற? சீக்கிரம் போய் வாங்கிட்டோடா, அவங்க அம்மா ஆதங்கமாக சொல்லுகிறாள். இந்த வர்றா, இந்த சுப்பிரமணிய மகன் கேசவன் தானே, அவன் வீட்டுக்கு தானே நீ போக போறேன்ற? ஆமாம், உங்கள் ஃப்ரெண்டு சுப்பிரமணிய மகன் தான் என சொல்லி சைக்கிளை எடுத்து போக ஜன்னல் இருந்து எட்டி பார்க்கிறார். அதை இந்த வர்றா, கேசவன் இருக்கிற வீடு இருக்கிற தெரு இருக்கே, சடையப்ப முதலி தெரு. ஆமாம் ஆமாம் என சேகர் அப்பாவுக்கு பதில் கொடுக்கிறான். நல்ல சிவன் தெரு போய் திரும்புகிற இடத்துல தாண்டா கேசவன் வீடு இருக்கு. அங்கே ஒரு கிணறு இருந்தது, அது சரியாகவே மூடலை. அட என்ன மூணுனாலும் சரி, பொதுக்குன்னு இறங்கி பள்ளம் ஆயிடுது. தெருவில் திரும்புறப்ப பெரிய பள்ளம் இருக்குடா, ஜாக்கிரதையா சைக்கிள்ல போ, அதுல விழுந்துடாத. மழை தண்ணீர் வேற நிரம்பி இருக்கும். எங்க அப்பா காலத்துல இருந்தே இன்னைக்கு வரைக்கும் அது மூடுற வழியை காணோம். ஜாக்கிரதையா போடா, சைக்கிள்ல ஜாக்கிரதையா போ. சேகர் சைக்கிளை வடிகட்டுகளில் மெதுவாக இறக்கினான். பாதியில் நிறுத்தி, அப்பா ஏன் தெரியுமா ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்றாரு? பல்ல இருக்கு பார்த்து போன்னு சொல்றாரு. என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் இப்பதான் எனக்கு புது சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காரு. புது சைக்கிளாம், ஜாக்கிரதையா போயிடுமா. என் பேர்ல இருக்க அக்கறையில அப்படி சொல்றாரு, எல்லாம் எனக்கு தெரியுமா. உள்ளே இருந்து இதை கேட்டார் அப்பா ஜானகிராம். ஏண்டா என்னடா சொன்ன என்று சேரில் இருந்து எழப்போகிறார். எழும்போது சிரிப்பு சத்தம். சினிமாவில் பேய் சிரிச்ச மாதிரி ஒரு சிரிப்பு வேற. யார் என்று ஜானகிராமன் அங்கும் இங்கும் பார்க்கிறார். ஆமா, இந்த சவுண்ட் எங்க இருந்து வருது? மறுபடியும் சிரிப்பு சத்தம். டேய், நான் தாண்டா என்று சுவரில் போட்டோவில் இருந்த ஜானகிராமன் அப்பா, அதாவது சேகருடைய தாத்தா, நான் தாண்டா. போதும், முதல்ல உட்கார்றா என சொல்ல, ஆமாப்பா, நீங்க வேற பேரனுக்கு சப்போர்ட்டா வர போறீங்களா என்று அழுத்து கொண்டே சேரில் உட்கார்ந்தார் ஜானகிராமன். நேரம் கடந்தது. ஜன்னல் வழியாக ஜானகிராமன் தன் பையன் சேகர் வந்து விட்டானா என்று எட்டி பார்க்கிறார். வானம் வேறு இருண்டு கிடந்தது. டிவியில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி போய் கொண்டிருந்தது. அம்மாவும் நடைக்கும் வாசலுக்கும் அங்கே இங்கே போய் வந்திருந்தார். ஏண்டா லேட்டு என்று தன் மகனை திட்ட, அவன் சைக்கிள் படியில் அப்போது மெதுவாக சைக்கிள் ஏற்றி கொண்டிருந்தான். ஏண்டா கையில் ஏடா ரத்தம் வருது? ஐயோ, கையில் வேற சராச்சு போயிருக்கு, தோல் வேற பிரிஞ்சு இருக்கு. சும்மாருமா. ஏண்டா அப்பா சொன்ன அந்த பள்ளத்துல தான் வந்துட்டியா? ஐயோ சும்மாருமா. ஆமா ஆமா ஆமா, போகும்போது வாய வச்சா என்ன பண்றது? சும்மாவா இருந்தார் அப்பா, வாய வச்சாரு, அதான் நான் விழுந்தேன். பேசாம நீ உள்ள போ, வா போலாம் என்று உள்ளே போக இவர்கள் பேசுவதை ஜன்னல் வழியாக கேட்ட ஜானகிராமன், சைக்கிள் பேர்ல உள்ள அக்கறையாடா நான் சொன்னேன், சைக்கிள் உன்னை விட எனக்கு முக்கியமாடா
ஏண்டா எப்படா நீ இப்படி பேசுன, இருறா உன்ன என்று நினைத்து மெதுவாக குரல் கொடுத்தார். மீண்டும் அந்த அறையில் சுவரில் மாட்டியிருந்த ஜானகிராமனுடைய அப்பா சிரித்தார். டேய் ஜானகிராமா, என் மவனே, இப்படித்தாண்டா நானும் உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தேன், நீயும் ஜாக்கிரதையா போடா, அந்த திரும்பும்போது பள்ளம் இருக்குன்னு உங்ககிட்டயும் தான் சொன்னேன். நீ கேட்டியாடா? நீ அன்னைக்கு என்ன சொன்ன? உங்க அம்மா கிட்ட நீ என்ன சொன்ன? அம்மா என் பேர்ல அக்கறையில சொல்ல, அவர் சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாராம், சைக்கிள் கீழே விழுந்துடக்கூடாதான் பள்ளத்துல அப்படிங்கடா சொன்ன. இப்ப உன் மகன் சொன்னப்போ மட்டும் உனக்கு கோபம் வருத. அதாவது நீ சொல்லி என் பேரன் கேட்காம அந்த பள்ளத்துல விழுந்துட்டான், அது உனக்கு கோபம். அதனால மகனை போய் ஒய் அதட்ட போற. நான் உன்னை அதட்டினே, அன்னைக்கு நீ கேட்டியாடா? கேட்டியா என்ன? பேர சேகர்கிட்ட போய் நீ என்ன சொல்லுவ? ஏண்டா நான் சொன்னடா அப்படின்னு அதானே. இதை பாடுறா, உலகத்தில் அனுபவம் தான் முக்கியம். நான் சொன்னேன், நீ கேட்கல. நீ சொன்ன உன் மகன் என் பேரன் கேட்கல. நாளைக்கு என் பேரன் அவன் மகன்கிட்ட சொல்லுவான், அவனும் கேட்க மாட்டான். உலகத்திலேயே ரொம்ப மோசமானது அட்வைஸ் தான்டா. யாரும் கேட்க மாட்டாங்க. அனுபவம் தான் கற்றுக் கொடுக்கும். நீ பின்னாடி என்ன பண்ண? ஜாக்கிரதையா போன. இனிமேலே கீழே விழுந்த என் பேரன் இனி சேகரு ஜாக்கிரதையா போவான். இதாண்டா உலகம். அனுபவமே பாடம். சரி சரி சரி, நியூஸை போடு, நானும் கேட்கிறேன். டிவியில் வரப்போகும் நகரசபை தேர்தலில் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள். புது ரோடு போட்டு எல்லா குண்டும் குழியையும் நாங்கள் எல்லாம் மூடிவிட்டோம். உங்கள் ஓட்டு எங்களுக்கே. எனக்கு தெரியும், உங்கள் ஓட்டு எங்களுக்கே என பழைய எம்எல்ஏ முழங்கிக் கொண்டிருந்தார். Like, share, and subscribe for more videos.